தம்பி, உங்க மாமா ஒரு பிசினஸ் பண்ண போறாடா. ஒரு 2 லட்சம் அவர் கேட்கல. இருந்தாலும் நம்ம குடும்பத்துல இருந்து கொடுத்தா கொஞ்சம் கௌரவமா இருக்கும்ல. அதையாக்கா தயங்கிட்டே கேக்குற? நான் ஒண்ணுமே இல்லாம இருந்தவன இன்னைக்கு 50 லட்சம் ரூபாய் அளவுக்கு நீங்க உயர்த்தி இருக்கீங்கன்னா உங்களுக்கா நான் இது கூட செய்ய மாட்டேனா? அப்ப 2 லட்சம் வேணாண்டா, ஒரு 5 லட்சமா கொடுத்தேன்னா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். 5 லட்சம் போதுமா? இல்ல பிசினஸ்லாம் வந்து ஒரு 10 லட்சம்னா இன்னும் இருந்தா தானே ஒரு நல்லா இருக்கும். அதெல்லாம் 10 லட்சம் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட மனசு இருக்கு. நான் காசு இல்ல. காசு இல்லையா? இப்படி 50 லட்சம் இருக்குன்னு சொன்னா 50 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. பிசினஸ் பண்றேன்னு 2 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து அம்மாட்ட கடன் வாங்கி வாங்கிட்டு போறீங்க. அதுக்கெல்லாம் வட்டி யாரு ஒப்பனை கட்டியா? நான் தான் கட்டிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆயிடுச்சு. 50 லட்சத்துக்கு நாங்க பிசினஸ் பண்ணோம். நான் பாட்டு வெறிய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட 100 500 கடன் வாங்கிட்டு சந்தோஷமா சுத்திட்டு இருந்தேன். என்ன கடைசியில இப்ப 50 லட்சம் ரூபாய் கடன்காரன் ஆயிட்டு 50 லட்சம் ரூபாய் எப்படி வரும்னு கேக்குறியா? இதுக்குதான் உன்னால இந்த வீட்டு பக்கமே வர விடக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். இனிமேல் இந்த வீட்டுக்குள்ள உன்னைய பார்த்தேன். சிட்டிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.